அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது ஆப் கேலா இன்தானா ஒத்து நாம லாலாக்கு டோல் டபிமான்லாம் அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார். அது அப்புறம் மலை அவர் எந்த வருஷம் 34 வருஷமாக கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தில் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதா, இது கோவிலில் பண்ணால் கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு, இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடலாக ஆயிடுச்சு. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கும், நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி, தம்பி லியோனி அவர்களுக்கும், மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும், நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே களை கட்டிடுச்சு. அதாவது ஆதி கலை கும்மியம் யார் இப்போ இங்கே இருந்தார், எழில் அவர்களுக்கும் நல்ல அற்புதமாக நீங்கள் குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம ஆசான் அவர்கள் பாருங்கள், அவர் குழந்தையிலேயே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க. ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார். அப்படி வேலூர் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார் சொல்லும்போது அவ்வளோ அழகாக எப்படி ஒரு விஷயத்தை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அழகாக நம்மளை வந்து சிரிக்க வச்சார், ஆச்சரியப்பட வச்சார். நானும் ஆன்னு வாயை திறந்துட்டு இருந்தேன். அதனால தான் பாக்யராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லேயே த நம்பர் 1 ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர்னு கூப்பிட்றாங்கன்னா சாதாரண விஷயம், அது அற்புதமான விஷயம். அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது ஆப் கேலா இன்தானா ஒத்து நாம லாலாக்கு டோல் டபிமான்லாம் அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார். அது அப்புறம் மலை அது ஆக்சுவலி வெங்கடேஷ் சார் படம். அது மலை படம் அவ்வளோ சரியாக போகலை ஆரம்பத்தில். அந்த பாட்டு ஹிட்டாகி அது பெரிய படமாக ஓடலை. ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலாய்க்கிறாரு பாருங்க பாட்டில் அப்படின்னு சொல்லவே படம் அடுத்த நாள் பேசிச்சு. அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேலே போயிட்டு இருக்காங்க. அதுபோல் லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்லாம் சொல்ல நன்றி. அவ்வளோ அழகாக சொல்லுவார். இப்போ அவருக்கு ப்ரோக்ராம் நான் கேட்டுட்ருக்கேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கன்னு ஒரு பாட்டு, அவ்வளோ ரெண்டாக்கான்னு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மன சோர்வாக இருக்கும் போது, டயர்டாக இருக்கும் போது அதெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திருமாவளவன் சார் வந்தது பொருத்தம் தான். படம் பார்த்தேன், ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். என்னமா நடிச்சிருக்கான் அவன். முதல் படமாக இது இவங்களுக்கு எல்லாமே. யாருக்குமே இது முதல் படமே இல்லை. சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படம் மாதிரி தெரியல. இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது. அப்படி நடிக்கிறாங்க. அதே போல் நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்லை, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல் அந்த அம்மா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. காயத்ரி கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்கம்மா. இதான் நம்ம ஜானி, எடிட்டர் கொலஞ்சிக்குமார், அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணலை, எல்லா வேலையும்
இழுத்து போட்டு அவ்வளோ அழகாக பண்ணுவார். அதெல்லாம் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர், இணை ப்ரொடியூசர். முரளி தான் உங்கள் பேர். தான்னா தராமல் விட மாட்டார். நம்மளும் அவ்வளோ கேட்க மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அவ்வளோ பேமெண்ட் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன்ஸ். சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகாக ஏதோ ஊரில் பிரான்ஸ்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பற்றி, மாண்புமிகு பறை. சுரேஷ் ராம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்று பாராட்டணும். லியோ நம்ம தம்பிக்கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்தில் அப்படி லிப் மூமெண்ட்டே பண்ண முடியாது சாங்குக்கு. முதல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடித்த பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேர் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ரொம்ப 30-20 வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்லை அங்கே. அது போல் ரொம்ப நல்ல படம். முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்போது ஒரு 2 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசையை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடலை. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ் பாட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாதம் வந்தால் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமாக கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமாக அமைஞ்சதோ அதே போல் ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தில் ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமாக ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதம் அது கோவிலில் பண்ணால் கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் 34 வருஷமாக தான். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அதுபோல் ஆதிசிவன் அடித்த பறையடா அந்த பாட்டும், எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம்.
எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அதுபோல் இங்கே இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும், அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அதுபோல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும். அப்படி இருக்கு படம். அவ்வளோதான். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். அதை விட்டேன், முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டேன். அதெல்லாம் நான் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வரும். அப்படி ஒரு முக்கியமான ஒன்று கவிஞர் ஸ்நேகன் அவர்கள், அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டையும். இதில் நோட் பண்ணியிருக்கேன், ஸ்நேகன் பார்க்கல. அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போ இதை நம்ம விஜயகுமார் முரளி எல்லாம் இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார். அவ்வளோ அழகாக உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு லைன் தான் பாடினீங்க. டிசம்பர் 12 படம் ரிலீஸ். விஜய் சுகுமாருக்கு அவருடைய ரசிகரா, சூப்பர் ஸ்டாருக்கு. நீ மட்டும் இல்லைப்பா, நான் கூட ரசிகர் தான். இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. அவர் பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ் படம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சார் சின்ன ரெக்வஸ்ட் சார், இந்த பக்கம் சார். ஒரு லைன் தான் பாடினீங்க, இன்னும் கூட சேர்ந்து 2 வரிகள் எங்களுக்காக. வராரா உங்களுக்கு பிடித்த பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார். எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதான் அது இல்லை, அது வார்த்தைகள் ஒரு எனக்கு பெரிய இது இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுறேன். கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, எம்மா 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 எம்மா, மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் காலைதானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. நன்றி, நன்றி, வணக்கம். Thank you so much, sir.